இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறோம்னா, கேரளாவில் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் போய் ஒரு 4 சென்டில் ஒரு வீடு உள்ள ஒரு மனிதர் 20 வருடத்துக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து ஏமாந்து நிறைய காசு பணங்களை விரயமாக்கி இழந்து நொந்து போய் இன்று 51 வயதில் அவருக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி என்னிடம் பேசியிருக்கிறாரு. இந்த அவர் பேசின ஆடியோவில் இணைக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இப்போ இவருக்கு வாரிசு வேணும், சொத்து நிறையா இருக்குன்னு நினச்சா 4 சென்டில் ஒரு வீடு, அதனுடைய மதிப்பு அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. என்ன ஒரு 10 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாரு. கேரளாவில் 4 சென்ட் இடம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ரைட்டு. இப்போ இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை பார்க்குற காசை வாரம் வாரம் அவன் காலி பண்ணிடுவாராம். அப்போ இப்படி உதாரணமாக இருந்தால் எப்படி ஒரு பொண்ணு பார்த்து நம்ம கொடுக்குறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அதனால் இவர் பேசின இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க. அவருக்கு விருப்பமான பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, அவர் கேரளாவிலையும் இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் எங்கேனாலும் இருக்கலாம், வீடை விற்றுட்டு வரோம்னு சொல்கிறார். என்னென்ன கடைசி காலத்தில் 50 வயசு ஆச்சு இல்லையா, 51 வயசு ஆச்சு இல்லையா, அவருக்கு வாரிசு வேணும்னு முதல்ல கேட்குறாரு. நான் சில விஷயங்கள் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். நம்ம வாரிசு வேணும் என்று நினைப்பதை விட ஒரு குழந்தையோடு இருப்பதை எடுத்து நீங்கள் பெற்று நல்லா நீரோடி வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் அவர் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தேவர், சாதி மதம் தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அவங்க பேசுகிறத நான் ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நான் ஒரு சில சமயத்தில் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, எடுத்தால் மணிக்கணக்கில் பேச வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இவருடைய விவரங்கள் பிடித்திருந்தால் நீங்கள் கேரளா மாப்பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் தர்றேன். இல்லை நேரில் வாங்க, அவர் சனிக்கிழமை வாரம்ன்றிருக்காரு, பேசி ஏற்பாடு பண்ணணும். சரிங்களா? நன்றி. அவர் பேசின ஆடியோ கேளுங்க. அவருக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டும். கடைசி காலத்தில் அவருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ, யாரு சார்? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நான் முந்தானத்து நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டேன், ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ட சொன்னீங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டேன். அப்போ மேடம் இருந்தாங்க, உங்கள் நம்பர் போட்டப்போ அவங்க மேடத்துக்கு போயிடுச்சு. சரி. இப்போ அவங்க சொன்னாங்க, சார் பிஸியாக இருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 2 பேருக்கு ட்ரை பண்ணுங்க, இப்போ கிடைக்கல. சரி, சொல்லுங்கள் சார். இப்போ தான் கிடைச்சேன். என் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் சார். 3098க்கு நம்பர் அழிச்சிருக்கேன். சரி. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பொண்ணு நல்லா சொன்ன சார்கிட்ட சொன்னாங்களா உங்கள்கிட்ட? சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னீங்க சார், சொன்னீங்க ஃபோட்டோ அனுப்புங்க, அப்புறம் பார்த்து பேசுவோம் அப்படின்னீங்க. பார்த்து பேசுனா பேமெண்ட் வந்தால் நான் அனுப்பிச்சி விட்றேன். நான் சரிங்க சார். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சார் எதிர்பார்க்குறீங்க? நமக்கு ஒரு 40, நமக்கு ஒரு பிள்ளை உண்டாகணும். நான் கல்யாணம் பண்ணல, அதான் சார்கிட்ட சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாம் ஆமாம். கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணல. பேச்சுலர் தான் இருக்கிறேன். எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? என்ன சார், நான் ஆலப்புழாவில் இருக்கேன், கேரளாவில். சரி, கேரளாவில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 51. 51. 40 வயசுக்குள்ளே கீழே கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இதாக ஆகும், அதுக்காக கேட்குறீங்க. அதான் எனக்கு சொத்துக்கு வாரிசு வேணும். சரி, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ நான் உங்களுக்கு ஜாதி மதம் தடையில்லை அப்படி தானே? ஒரு பிரச்சனை இல்லை. சரி, என்ன மாதிரி வசதி இருக்குது சார் உங்களுக்கு? எனக்கு 4 சென்ட் ஒரு வீடு இருக்கு. சரி, 4 சென்டில் ஒரு வீடு இருக்கு. ஆமாங்க. வேலை இப்போ 51 வயசு ஆகுது, என்ன வருமானம் உங்களுக்கு வருது? எனக்கு வருமானம் டெய்லி 1000 ரூபா 1500 உண்டாக்குறேன். மேஸ்திரி வேலை இருக்கு. சரி. மண் வேலைக்கு போவேன். சரி. ஆட்டோ ஓட்டுறேன். சரி, எல்லா வேலையும் பார்க்குறீங்க. மாதம் ஒரு 30 ரூபாயிலேருந்து 50,000 சம்பாதிக்கிறீங்க. மாதம் 50 ரூபா வராது சார். ஏன் சம்பாதிக்கணும்? நம்ம உள்ள சொல்ல வேண்டியது 50 ரூபா வராது. இல்லை, 1000 ரூபா நீங்கள் சொல்கிற கணக்குக்கு சொன்னேன். 1000 வரும், 1500 சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் செலவு இருக்குங்களா, இதெல்லாம் பார்த்தா நம்ம சொல்ல முடியும். சரி, எவ்வளோ கிடைக்கும் மாதம்? எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு மாதம் போட்டால் ஒரு 25,000, ஒரு 20,000 ரூபா கிடைக்கும். 20 ரூபா 25 ரூபா கிடைக்கும். கிடைக்கும். சரி, ரைட்டு, ஓகே. ஏன்னா இவ்வளோ ரைட்டு, ஓகே, அது போகட்டும். ஏன்னா இதுவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், 51 வயசு ஆச்சு. நீங்கள் என்ன சமுதாயம்? என்ன சார்? என்ன சமுதாயம்? நான் தேவமாறு. தேவர். இப்போ உங்களுக்கு 51 வயசு ஆச்சு, இதுவரை கல்யாணம் முடிக்கலை. ஆனால் 40 வயசுக்கு கீழே இருந்தால் ஒரு வாரிசு கிடைக்கும். வேற வசதி வேற 4 சென்டில் ஒரு வீடு, அது எங்கே கேரளாவில் இருக்கோ? ஆமாம், கேரளாவில் தான் இருக்கு. சரி. கேரளா போய் எத்தனை வருஷம் ஆச்சு?
நான் கேரளா போட்டு நான் பிறந்தது கேரளாவில், சரி வளர்ந்தது மொத்தம் தமிழ்நாட்டில். சரி 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 சரி. இப்போ தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டில் வேலை இருந்துச்சு. ஆ அப்போ அந்த ஃபேனில் காற்று சூடு வந்து மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் சுருங்கிருச்சு. ஆ ஆ ஆ அப்போ உடம்புலாம் கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. சரி அப்போ அந்த வேலை ரிசைன் பண்ணிட்டேன். சரி. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன சார்? படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பு நான் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். சரி 7 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. கேரளாவில் வீடு வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? கேரளாவில் வீடு வாங்கிட்டு ஒரு 20 வருஷம், 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டினுடைய மதிப்பு இப்போ எவ்வளவு? அது வீட்டு மதிப்பு இப்போ ஒரு 10 லட்சம் வரும். 10 லட்சம் 15 லட்சம் வரும். 15 லட்சம் வரும். ஆமாங்க. சரி 15 லட்ச ரூபாயில் ஒரு வீடு இருக்குது. வேற சேமிப்பு என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க? என்ன சார்? வேற டெபாசிட் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். டெபாசிட்டு கொஞ்சம் பேங்கில் கிடக்குது. அது எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியாது. அப்பப்போ போடுவேன், அப்பப்போ எடுப்பேன், அப்பவும் போடுவேன். என்ன சார் உங்கள் பணம் எவ்வளோ கிடக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் எப்படி சார்? ஒரு 5 லட்சம் 10 லட்சம்? ஐயோ அவ்வளோக்கு வராது சார். ஏன் சார் இவ்வளோ சொல்லுவேன் நான்? ம் ம் ஒரு 1 1.5 மேக்ஸிமம் ஒரு ரூபா அடுத்து வரும். 1 லட்ச ரூபாக்குள்ளே தான் இருக்குமா? அவ்வளோதான் வரும். ஏன்னா தெரியுங்களா, நான் ஒண்டியாக இருக்கிறேன், ம் சாப்பிடுவேன், வேலை செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சம்பளம் வாங்கினேன்னா நேராக போயிடுவேன் டூருக்கு. டூரா? ஆமாம், டூர் போயிடுவேன், சுத்த போயிடுவேன் நான். ஓ தண்ணின்னு அடிப்பீங்களா? தனிமையாக தான் இருக்கேன் சார். அதுவும் உங்கள்கிட்ட சொன்னேன், தனிமையாக இல்லை இருக்கேன். தண்ணியில் அடிப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், பிராந்தி இப்போ குடிப்பீங்களா? சாராயம்? அதெல்லாம் கொஞ்சம் பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் கிடையாது. இல்லை மாதம் ஒரு 20,000 25,000 நீங்கள் உழைக்கும் போது மாதம் ஒரு 10,000 பேங்கில் போட்டு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 30 வருஷம் பண்ணீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் ஆச்சு. அதான் நீங்கள் வெறும் 1 லட்சம் தான் வச்சுருக்கீன்னு சொல்கிறீங்களா? அதான் கேட்குறேன். ஆயிடுச்சு சார். அதான் உங்கள்கிட்ட சொன்னீங்களா, இப்போ ஒரு வாரம் சம்பளம் வச்சுங்க ஒரு 6,000 7,000 கை கிடைக்கும். என்ன சார் நீங்கள்? சனிக்கிழமை சாயந்தரம் புறப்பட்டுருவேன். சொல்லுங்க, சனிக்கிழமை சாயந்தரம் புறப்பட்டுருவேன். ம் செவ்வாய்க்கிழமை தான் திரும்ப வருவேன். ஆ அப்படியே போயிடுவேன். டூரு கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, நாகர்கோவில், ஆ சுற்றி போயிடுவேன். அப்படியே போட்டு 2 வாரம் டைப் பண்ணாச்சா ஒரு 10-15 ரூபா செலவாக்கிட்டு வெளியே வந்துடுவேன். இல்லை இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம் முடித்த பிறகும் இப்படி தானே சுற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை சார், அப்படி வராது சார். ஏன்னா எனக்கு இப்போ பல பேர் சொல்லிட்டாங்க, நீ ஒண்டியாக நடக்கிற ஒரு துணை இருந்துச்சுன்னா அந்த வர்ற காசை மிச்சம் பிடிச்சி வச்சு அப்போ பொம்பளைக்கும் இப்போ பிள்ளைக்கும் ஆகும். சரி எனக்கு 4 சொல்கிற வீடு இருக்குது. செத்தா அது கூட என்ன போச்சுருவாங்க. முனிசிபாலிட்டி எடுத்துக்கிட்டோம், அல்ல பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டோம், அல்ல ஆரங்கில் எடுத்துக்கிட்டோம், எனக்கு செத்தா அந்த வீட்டுக்கு தான் சாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தீர்த்து அப்படின்னு நினைப்பேன். இப்போ ஒருத்தர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு துணை இருந்தால் காசு நான் ஒரு சுத்தவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். நான் சொல்லுங்கள். 51 வயசு ஆயிடுது. ஏன் சார் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் இப்போ கல்யாணம் முடிக்கணும்னு தோணியிருக்கு? இல்லை சார், நான் ஒரு ஆளை லவ் பண்ணேன். ம் லவ் பண்ணிவிட்டு அவள் என்கிட்ட இருக்கிற நான் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்ச காசும் நான் சம்பாதிச்ச காசும் அந்த காசு கம்ப்ளீட்டு என் கழுத்தில் செயினில் இருந்தாலும் பிடிங்கிட்டு அவசான கேஸு இதாகிடுச்சு. எந்த ஊர் அவங்களுக்கு? அவங்க பக்கத்தில் தான் கூட்டியிருக்காங்க. பக்கத்தில் இப்பவும் பக்கத்தில் தான் இருக்காங்களா? இல்லை இப்போ அவங்க தூரத்து போய் அவங்களாம் வீடெல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, கோர்ட்டுக்கு போய் எல்லாம் பிரச்சனை ஆகி அப்போ அவங்க கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, நீ ஒரு நாளைக்கு ஒரு தேவடியாட்ட போய் படுக்கிறீல்ல, அந்த காசு கொடுத்தா அது விவசாயம் போட்டு வந்துடுவேன் இல்லை, அதனால அந்த கேஸ் அப்படியே விட்டுருவேன் இல்லையா, கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கும் கேஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் சார். அப்படியே விட்டேன். அந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்களா? லவ் பண்ணதோட அப்படியே நிற்கிதா? அல்ல, லவ் பண்ணதான் சார். லவ் பண்ண தான் விட்டேன். அது பேமெண்ட் தான். நான் அது வேறு மேட்ரு சார். நான் உள்ள திறந்து விடுறேன். அது வேறு மேட்ரு. சரியாக சொன்னால் தானே நான் உங்களை பற்றி பொண்ணு வீட்டில் சொல்லணும்ல, பொண்ணு வீட்டில் கேட்பாங்கல்ல. அந்த லவ் பண்ணது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன், ஏமாற்றி அது வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சான். அவங்க கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு தான் என்னை ஏமாற்றி கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சது. சரி. அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் சம்மதி சொன்னப்போ அவசானம் நான் காசு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு. சரி. அப்போ எல்லாம் என் காசெல்லாம் சுட்டி வாங்கிட்டு அவசானம் என்ன ரோட்டில் நிறுத்துற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அப்போ வீடு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நம்ம அப்போவே உஜாராயிட்டேன். அப்போ அம்மா இருந்தாங்க.
அம்மா சொன்னாங்கடா நீ போகிற ரூட்டு சரியில்லை, அதனால நீ விஜயாரு நீ இருக்கிற சிலையை வந்து கொடுத்துறாங்க, கொடுத்தேன்னா நீ நடு ரோட்டில் தான் துணி இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக ஆயிடுச்சு. அதனால அந்த 4 சென்ட் விற்காம அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் இல்லை? இல்லை, எல்லாம் தவறிட்டாங்க. சரி, உங்கள் கூட பிறந்தது? கூட பிறந்தது ஒரு அக்கா இருக்கு, ஒரு அண்ணன் இருக்கு. எந்த ஊரில்? அவங்க ஒரு ஆள் பாலக்காட்டில் இருக்காங்க, ஒரு ஆள் மூணாறில் இருக்காங்க. சரி சரி சரி. இப்போ நீங்கள் அவங்களாம் வர மாட்டாங்க சார், என் தொந்தரவு வேறு வர மாட்டாங்க, ஏன்னா சண்டை போட்டுருவேன். சரி, நீங்கள் இப்போ வந்து கேரளாவில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் கல்யாணம் முடிச்சா தமிழ்நாட்டில் வீட்டோட வந்து இருக்கலாமா? எப்படியோ சரி, எப்படி சவரனா எப்படி சரி. சரி, இப்போ உங்களுக்கு 51 வயசு ஆச்சு, 40 வயசு 45 வயசில் ஒருத்தங்க இருந்தாலும் அவங்கள முடிச்சுக்கலாமா? குழந்தையோட இருந்தாலும் எடுத்துக்கலாமா? குழந்தைன்னு சொன்னால் நான் சார் ஒரு விவரம் சொல்கிறேன். குழந்தைன்னா 1 வயசு 1.5 வயசாக இருக்கணும். நாளைக்கு அதை நான் வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போகும்போது என்னை அப்பான்னு கூப்பிடணும். சரி, அடுத்தவன் பிள்ளை வேற மாதிரி பார்க்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேளுங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து 51 வயசு ஆயிடுது. இதெல்லாம் நீங்கள் எப்போ யோசிக்கணும் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். நீங்கள் அவங்க ஏமாத்திட்டு போன உடனே கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். அப்போ முடிச்சீங்கன்னா வேண்டாம்னு நினச்சா இப்போ மட்டும் ஏன் வேணும்னு தோணுது? இப்போ பொம்பளைகள் வந்து இங்கே கேளுங்க, 40 வயசில் யாரும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் என்ன. அதனால எல்லாம் கல்யாணம் முடிச்சு இருப்பாங்க. அதனால இப்போ என்ன பார்த்துக்கோங்க. நான் மறுமணத்தில் இருக்கிறத ஒன்றுனா சொல்கிறேன். ஜாதி மதம் தடையில்லைன்னு சொல்லியிருக்கிய. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ அப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வீடு விற்று பேங்கில் உங்கள் பேரில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அது நான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் பேங்கில் வந்து அந்த வீடு வந்து நான் பிறக்கிற பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் அல்ல வர்ற பிள்ளைக்கும் நான் பிறக்கிற பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கு தான் ஆகும். வேறு யாருக்கும் கிடையாது. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு தான் போகும்னா வீடு கட்டுறதே இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுமே. அப்போ அது வேல்யூ இல்லாத இடத்துல இருக்கா? சார் இல்லை சார், நான் ஒரு மூமெண்ட் சொன்னேன். 10 லட்சம் போகணும்னு சொன்னேன். வீடு இப்போ ஒரு 8 லட்சத்துக்கு வீடு போட்டேன். 8 லட்சத்துக்கு வீடு போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அப்போ எத்தனை லட்சத்துக்கு போவோம் அங்கே ஒரு மதிப்பு? என்ன பாருங்க, பார்க்க சொல்லுங்க, வந்து பார்த்துட்டு எல்லாம் மட்டும் இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. இஷ்டம் இருந்தால் சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். இல்லைங்க, நான் ஏன் சொல்லணும்னா திடீர்னு இங்கிட்ட ஒரு வீடு வாங்கி இங்கிட்ட வந்து செட்டில் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோக்கு போகணும்னு கேட்குறேன். அது ஓகே. அது ஏன்னா ரெடியா, அது இப்போ பிரச்சனை இல்லை கிடையாது, நமக்கு பிரச்சனை தான் கிடையாது. நமக்குன்னு ஒரு தெம்பர்நாத்தி வந்தால் நான் ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளை இருந்துச்சா பிள்ளை இல்லையா, எனக்கு பிறக்கிற பிள்ளை அவங்களுக்கு கொண்டு வர்ற பிள்ளைய சேர்த்து எல்லாத்தையும் வளர்த்தி ஆளாக்கி நானும் இருக்கிற சொத்தை வச்சு அவர் 2 பேர்லையும் பொண்டாட்டி பேர்ல வச்சுருவேன். என் கால சேஷம். என் தீர்மானம் அப்படிதான். இப்போ சரி, நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க. கோவில்பட்டிங்களா சார்? சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். ஆமாம், நான் சொல்கிறேன் அன்னைக்கு வாங்க. சரிங்க சார். நான் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஆஃபீஸுக்கு வர சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், பேசுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிதானா? சரிங்க சார். நான் இப்போ இந்த வாரம் அடுத்த வாரம் எதுவும் சொல்ல முடியுமா? நான் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இந்த வாரம் போல் எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது. எனக்கு சண்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் நான் ஃப்ரீ. சரிங்க, நான் என்ன சொல்லணும்னா எந்த ஒரு பெண்ணும் அவங்களுக்கு கடன் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அவங்க லட்சக்கணக்கில் கேட்கறாங்க கொடுத்து ஏமாண்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஐயோ, நானும் அந்த மாதிரி விட மாட்டேன் சார். ஆமாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய தவறு நடக்கு. சொல்ல புரியுதா? சொல்லுங்கள் சார், புரியுது. சரி, நான் உங்களுக்கு முடிச்சு தந்தால் நீங்கள் எனக்கு பார்த்து ஒரு அமௌண்ட் உங்களால் என்ன நன்கொடை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. நான் தரேன், உங்களுக்கு அம்பௌண்ட்டும் தராமல் இருக்க மாட்டேன். ஆனால் கேரளாவில் கூட்டினால எனக்கு அங்கே யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்போ கேரளாவில் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? நான் இடுக்கியா? ஆமாங்க. இடுக்கி, மூணாறு இடுக்கியா? மூணாறு இடுக்கி. ஆமாம், அங்கே நம்ம நிறையா முடிச்சு விட்டுருக்குறேன். நான் பெரும்பாலும் ஃபோன் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. சரிதானா? நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். நான் பார்த்தேன் சார், 2-3 பேர் போட்டேன். ஆமாம், ஃபோன் எடுக்கலன்னு எதுவும் நினைக்கக்கூடாது. 50 பேர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க.
இல்லை சார், நான் அப்படி நினைக்கிறேன். நான் மேம்கிட்ட போட்டேன். அந்த மேம் சொன்னாங்க சாருக்கு வெயிட்டிங் கிடைச்சா தான் உங்களுக்கு ஃபோன் கிடைக்குன்னு சொன்னதுனால தான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அதனால் நான் யார்ட்டையும் இவ்வளோ விட அவ்வளோ கட்டாயப்படுத்தி நான் இப்போ இது பேச மாட்டேன். ஆ சரிதானா? சரி. அதனால் எங்கேயும் ஏமாந்தா அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது. ஐயோ, நான் ஏமாற மாட்டேன் சார். நான் ஆமாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கண்ணே. ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்கிறதுன்னா, ம். உங்களுக்கு 51 வயசு ஆச்சு, ஏற்கனவே ஏமாந்துட்டீங்க. இன்னொரு குழந்தைய வேணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கறத விட வார மனைவியவே குழந்தையா நினச்சிக்கோங்க. சரிங்க சார், பார்க்குறேன் சார். என்ன நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அவங்களுக்கு வந்து குழந்தையோட இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஆ எப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லும்போது அதை உங்களுக்கு மனசு ஒத்து போச்சுன்னா இது என்னுடைய இது. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு வாரிசு வருமா வராதா அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. அதே மாதிரி வாரவங்களுக்கு உங்களுக்கு வந்து குறை இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு குறை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பார்ப்போம் சார், அது அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம், அவ்வளோதான். ஆமாம், அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஜாதி மதம் தடை இல்லாமல் உங்களுக்கு 51 வயசு ஆகுது. ஆ நாளைக்கு நாளைக்கு காலையில் வெளியூர் இப்போ வெளியூர் அலையன்ஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நாளைக்கு ஒரு அலையன்ஸ் காட்டுறதுக்கு வெளியூர் கிளம்புறேன். ஆ நாளை கழிச்சு திரும்ப நான் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா பேசுகிறேன். சரிங்க சார், நாளை கழிச்சு டயத்தில் பேசுங்களா? ஆமாம், நான் எப்போ பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. சரிதானா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் உடனடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா, எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும். இல்லை சார், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சரி 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 சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுவோம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருந்தாலும் சரி தான், இதை உங்களுக்கு அங்கே வந்து இருந்தாலும் சரி தான். கேரளாவில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுற ஆட்களும் இருக்கிறாங்க, ஆ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. பார்ப்போம் எது அமைதுன்னு பார்ப்போம்ண்ணா. சரிங்க சார். ஏன்டா உண்மை இந்த வாரம் சனிக்கிழமை போட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை எங்கே செலக்ட் பண்ணுங்க, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ரைட், நான் யோசனை பண்ணி சொல்கிறேன், டைம் இருக்கான்னு சொல்கிறேன் என்ன. ஓகே சார். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேரை தான் வர சொல்லுவேன். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் வீடியோவில். ஆமாம், ஏன்னா நீங்கள் நாளைக்கே வாங்கன்னு சொல்லி இவ்வளோ ரூபாயை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வீடியோவில் கேட்டேன் எல்லா விஷயங்களும். ஆமாம், ஏன்னா நான் யார்ட்டையும் இது வரையில் உங்களுக்கு முடிச்சு தந்துடுவா 50,000 கொண்டு வா 1 லட்சம் கொண்டு வான்னு இதுவரை நான் யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. இந்த 53 வயசு எங்கள்கிட்ட கோயில்பட்டியில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல. சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் யூடியூப்பில் போடுறது எல்லாமே முடிஞ்சிச்சா முடியலையான்னு கேட்டுக்கோங்க. இப்போ முந்தா நாள் ஒன்று போட்டேன், இன்னைக்கு 10 பேர் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மாட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லியிருக்கு, ஐயா நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அதில் பேச்சுவார்த்தையில் 10 பேரில் 2 பேரை கழிச்சிட்டேன், மீதி 8 பேர் இருக்கிறாங்க, யாருக்கு பொறுமை இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லுதாங்க. இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா இந்த பேச்சை வந்து எல்லாரும் அப்படியே நான் சொல்லணும். ஒரு சில பேர் பேசுகிறத யூடியூப்பில் போட்டு விட்டா தான் அவங்க இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும், இந்த பெண்ணு வேணும்னு கேட்குறாங்க. சரிதானா? அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண வேண்டியிருக்கு. பொய் ப்ராடு பேசுகிறவங்க முதல்ல சொல்லிடுவாங்க. ஆமாம், பையனை முதல்ல இது ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து ஒரு சில பேர் வந்து நிறைய பொய் ப்ராடு என்கிட்ட பேசுவாங்க. நிறையா இருக்கு. அது பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியால என்ன செய்யுது, நான் பொய் ப்ராடு பேசுகிறால நான் என்ன பண்ணுறது? அவரோட என்ன செய்ய முடியும்? அதனால நீங்கள் இப்போ யாருனாலும் பொய் ப்ராடு என்கிட்ட பேசாமல் உண்மையாக பேசுங்கன்னு சொல்கிறேன். அதான் சார், எனக்கு 4 சொந்த ஒரு வீடு இருக்கு. சரி சரி, 10 லட்சம் தான் சொல்லியிருக்கேன். ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு சில பேர் 1000 2000 கட்டிடுவாங்க. கட்டிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, நான் போய் ப்ராடுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. 1000 ரூபா கட்டிட்டு உடனே கல்யாணத்தை முடிச்சோன்னா என்னைக்கு முடியும் சார்? சரி சரியா? அதனால நீங்கள் இப்போதைக்கு பணம் எதுவும் கட்ட வேண்டாம், நான் சொல்கிறேன் என்ன. சொல்லுங்கள் சார். சரி ரைட், நான் பார்த்துட்டு சொல்கிறேண்ணே. ஓகே சார், நான் அடுத்த சனிக்கிழமை வர்ற மாதிரி செய்யுங்க. நீங்கள் சனிக்கிழமை வர்றதுக்கு நான் சொல்கிறேண்ணே. இல்லை, நான் ஆஃபீஸ் ஒன்று பார்த்துட்டு நேராக பேசுறதுக்கு வேண்டி தான் நான் கேட்டேன். அது இவனை வேண்டிட்டு வரலான்னு, பொண்ணுக்கு வேண்டிட்டு வரல. ஆஃபீஸ் வந்து கொடுத்து என் கையில் உள்ள குத்துச்சு போகலான்னு தான் நான் ஒன்று. சரி, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு டைம் சொல்கிறேண்ணே. ஓகே சார். நன்றி. தேங்க்யூ சார்.